ஹலோ. எனக்கு என்னமோ இந்த லாக்டவுன் மறுபடியும் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். சமைக்கிறது பயந்து பயந்து சமைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்குள்ள சமையல் எப்படியோ முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. சரி, இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். இந்த ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சோறு, இது கஞ்சி வடித்த சோறு. இதில் வந்துட்டு ஸ்டார்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கஞ்சி வடிக்கிறதுனால இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கஞ்சி வடித்து சாப்பிட்றதுனால வெயிட் அவ்வளோக்கு ஏறாது. இது கூடவே கொஞ்சம் பருப்புலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியிலேயே வச்ச ரசம். இதில் மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் இருக்கிறனால இது ஜீரணத்துக்கு உதவும். இது கூடவே கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நார் சத்து இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதில் பெக்டின் இருக்குது, அதனால் இது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்துட்டு இது குறைக்கும். கூடவே கொஞ்சம் தயிர். இதில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது, அப்புறம் கால்சியம், விட்டமின்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது கூடவே முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு, அது ஒரு 5 மினிட்ஸாக ஆகும்ல. இது பொடினா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் ஆகிறது இது 2 மினிட்ஸ் ஆகும். அந்தளவுக்கு நம்ம ஃபியூவல் நம்ம சேவ் பண்ணலாம்ல, அதுக்காக. முருங்கைக்கீரை பொடியில் கொஞ்சம் சீரகப்பொடி, மிளகு பொடி, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இந்த சூப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. எலும்புகளை வலுவாக்கும், ஸ்கின் கேருக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஹேருக்கு வந்துட்டு இந்த முருங்கைக்கீரையை ஒரு பேக் மாதிரி போட்டு அலசினோம்னா முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி உதிராது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். முக்கியமாக அது அனீமிக்காக இருக்கிறவங்க இதை முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்திக்கலாம். ரத்தத்தோட அளவு வந்துட்டு ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நெய்யில் கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு நெய்யில் வதக்கி சாப்பிடும்போது கால் வலி, உடம்பு வலி அப்படி இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகும். ஓவராலாக முருங்கைக்கீரை வந்துட்டு பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.